ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம 2025 தலைவன் லியோனார்டோ டிகாப்ரியோட ஆக்டிங்ல ஒரு பிளாக் காமெடி ஆக்ஷன் த்ரில்லர் படமா வெளியாகி 2026 ஆஸ்கர் ரேஸ்ல 6 ஆஸ்கர் அவார்டு வின் பண்ண ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர், பெஸ்ட் அடாப்டட் ஸ்கிரீன் பிளே, பெஸ்ட் ஃபிலிம் எடிட்டிங், பெஸ்ட் காஸ்டிங் மாதிரியான 6 கேட்டகரியில 6 ஆஸ்கர் அவார்டு வின் பண்ணிருக்கு. தாமஸ் பின்சான் எழுதின வைன்லேண்ட் அப்படின்ற ஒரு நாவலை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்திடலாம். ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஃபார் லெஃப்ட் ரெவல்யூஷனரி குரூப்பான பிரெஞ்ச் 75 சேர்ந்தவங்களா இருக்காங்க. இவங்க யுஎஸ் இமிகிரன்ட்ஸா நுழைஞ்சு டிடென்ஷன் சென்டர்ல மாட்டிட்டு இருக்கிறவங்கள மீட்கிற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்காக அங்க இருக்கிற பப்ளிக் பிளேசஸ்ல வெடிகுண்டு தாக்குதல் நடத்திட்டு வராங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. இந்த குரூப்பை அழிக்கிறதுக்காக ஒரு ஆர்மி கேப்டனா இருக்கிற ஸ்டீவன் லாக்ஜா களமிறங்கி சில சம்பவங்களை செய்யறாரு. கட் பண்ணா 16 வருஷம் கழிச்சு ஹீரோடைய பொண்ணு ஒரு டீனேஜரா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பிரெஞ்ச் 75 இருந்து விலகி இருந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை லீட் பண்றாங்க. இப்ப மேஜரா இருக்கிற ஸ்டீவன் லாக்ஜா திரும்பவும் இவங்களோட லைஃப்ல வர அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஹீரோடைய மகளும் காணாம போறாங்க. ஹீரோ தன்னுடைய மகளை மீட்கிறதுக்காக திரும்பவும் களத்துல இறங்குறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய கான்செப்ட் யூனிக்காவும் ரிஃப்ரெஷிங்காவும் இருந்தது பார்க்கிறதுக்கு. 2 hours 41 minutes ரன் டைம் உள்ள இந்த படத்துல பாத்தீங்கன்னா கார் சேஸ், எக்ஸ்ப்ளோஷன், கன் பிளே, நல்ல கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட், டார்க் காமெடி, கரண்ட் ஜியோ பாலிடிக்ஸ்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஆத்தென்டிக்கா சொன்ன ஒரு படமா இந்த படம் வந்திருக்கு. நீங்க ஒரு மூவி லவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மஸ்ட் வாட்ச் படமா இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஆர்டிஸ்டிக்கான ஒரு நல்ல விஷன் உள்ள, என்செம்பிள் காஸ்டிங் உள்ள ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படமா இந்த படம் வந்திருக்கு. எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பேலன்ஸ் பண்ணி ஒரு ரைட் ப்ரொபோர்ஷன்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பால் தாமஸ் ஆண்டர்சன் இந்த படத்துக்கான டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷனை டாப் நாச்சா கொடுத்திருக்காரு. குறிப்பா செகண்ட் ஆக்ட்ல ஒரு 30 minute சீக்வன்ஸ் ஒன்று வரும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ரைட் இருக்கும், ஸ்கேட்டர்ஸ் இருப்பாங்க. லியோனார்டோ டிகாப்ரியோ காப்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பாரு. பெனிசியோ டெல் டோரோ அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையும் எடிட் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீம்லெஸ்ஸா இருக்கும். அதே நேரத்தில் டென்ஷன் பில்டிங் அப்படின்றது ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஆண்டி ஜெர்கன்சனுடைய எடிட்டிங் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. டாப் நாச் எடிட்டிங் இந்த படத்துக்காக பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஜானி கிரீன்வுட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காரு. அது இந்த படத்துல இருக்கிற டென்ஷன் பில்டிங்கை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. ஹீரோடைய மகள் கேரக்டர் தான் இந்த படத்துடைய கோர் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா 16 வருஷமா அவங்களோட அப்பா யாரு, எந்த மாதிரியான குரூப்பை சேர்ந்தவர் அப்படின்றதே தெரியாம வளர்ந்துருப்பாங்க. இந்த கேரக்டர் மூலமா ஹீரோடைய பேக் ஸ்டோரி, அவர் எந்த மாதிரியான குரூப்ல இருந்தாரு, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. லியோனார்டோ டிகாப்ரியோ ஸ்டார் ஆஃப் தி ஷோ. இந்த படத்துக்காக ஒரு டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. என்னுடைய ஃபேவரட்டான ஆக்டர்ஸ்ல இவரும் ஒருத்தர். குறிப்பா ஒரு சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல கான்டாக்ட் பண்றதுக்காக ஒரு கோட் வச்சிருப்பாங்க. அது அவர் மறந்துடுவாரு. அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லாவே ஹிலேரியஸா இருந்தது பார்க்கிறதுக்கு. டியானா டெய்லர், சேஸ் இன்ஃபினிட்டி எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த படத்துல ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சியான் பென் தான். அவர் ஒரு டெரிஃபையிங் வில்லன் கேரக்டரை ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காரு. அவருடைய ரிவெஞ்சுக்காக அவர் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யறாரு அப்படின்றத ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவரோட கேரக்டர் இருக்கும். கண்டிப்பா பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு அவர் கிடைச்சதுக்கு அவர் ஒருத்தியான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆகும். ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணுவீங்க. ஆனா அந்த விஷயம் நடக்காம டிஃபரெண்டா வேற ஒரு விஷயம் நடக்கும். படம் முழுக்கவே இது நடந்துட்டே இருக்கும். அதுதான் இந்த படத்துடைய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் 6 ஆஸ்கர் வின் பண்ணாலுமே இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படமா இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு தான் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். படத்துடைய பேசிங் ரேசியா இருக்கும். பெருசா டல் மூமெண்ட் எதுவுமே இருக்காது. 2025 வெளியான சிறந்த படங்கள்ல இதுவும் ஒன்று. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அடர்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 9 out of 10.